அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸீன் இப்ரத்துல்லா அம்மா பாத். நாம் ஒவ்வொருவரும் ஷாபானுடைய புனிதமான மாதத்தில் நாம் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலை கடன் என்பது. கடன் இல்லாதவர்கள் இன்று யாருமே கிடையாது. சிலருடைய நிலை பணம் கொடுத்ததை கிடைக்க வேண்டி காத்திருப்பாங்க. சிலருக்கு பணம் வாங்கினதை கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அப்படி கடன் கொண்டு வாழ்க்கையில் ஒரு அடியான் ஒரு முறையாவது சிரமம் அடைந்திருப்பாங்க. கடன் என்ற நிலை வராமல் எந்த மனிதனுக்கும் இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் அவன் அடுத்தவர்களிடமிருந்து கடன் வாங்கியிருப்பான். பணமாக வாங்கவில்லைன்னா பேங்கில் போய் ஒரு லோன் அடைக்க வேண்டி அந்த சூழ்நிலையில் கடன் எடுத்திருப்பாங்க. வீடியோட கமெண்ட் பார்க்கும்போது அதிகம் வருவது, சகோதரி கடன் உண்டு, லட்சங்கள் கடன் உண்டு, அது விலக துவா சொல்லுங்க என்று. சிலர் கேட்பது, நாங்கள் கடன் கொடுத்திருக்கிறோம், அதை திருப்பி கிடைக்க என்ன செய்ய வேண்டும், அப்படி நிறைய கமெண்ட் வீடியோ கீழே பார்க்க முடிகிறது. கடன் கொண்டு நிறைய பிரச்சனைகள், வேதனைகள், டென்ஷன்கள், இப்படி இதெல்லாம் ஒன்று விலக இதற்கெல்லாம் என்ன ஒரு பரிகாரம் என்று கேட்கக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும். அதற்குள்ள சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் கடன் விலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை படித்த மகான்கள் மகரிப் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. மகரிப்புடைய தொழுகையை முடித்துவிட்டு நாம் செய்ய வேண்டிய, தெரிந்திருக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. கடன் என்பது ஒரு மனிதரை கபரில் வர கொண்டு சேர்க்கிறது என்று புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அதாவது கடன் மலையளவு பெருகி வரும்பொழுது இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன், இது எப்படி என்னிடமிருந்து நான் பணத்தை சேர்த்து அடைக்கப் போகிறேன் என்று டென்ஷன் ஆகி அந்த டென்ஷன் சீக்கிரம் மரணத்தில் வர கொண்டு சேர்க்கிறது. சில நபர்கள் கடன் வாங்கி வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலை வரும்பொழுது தற்கொலை செய்யக்கூடியவர்கள் உண்டு. அதை தான் கடன் கபரில் கொண்டு சேர்க்கும் என்று நமது இஸ்லாம் கூறுகிறது. இஸ்லாத்தில் கடன் கொடுப்பது சுன்னத்தான ஒரு காரியமாகும். காரணம், நாம் அந்த நபருக்கு கடனை கொடுத்து உதவி செய்கிறோம். ஒரு அடியான் சிரமப்படுகின்ற போது நாம் உதவி செய்கிறோம். ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் உதவுகிறோம். அது பணம் மூலமாகவோ இல்லை பொருள் மூலமாகவோ இல்லை வாகனம் மூலமாகவோ அல்லது ஒரு ட்ரெஸ் ஆனாலும் சரி, எதை கொடுத்தாலும் அது சுன்னத்தாகும். இன்னும் நமது இஸ்லாத்தில் ஒரு 10,000 ரூபாய் நம்மிடமிருந்து கடன் வாங்கி கொண்டார்கள். அந்த நபர் ஒரு மாதத்தில் திருப்பி தருகிறேன் என்று கூறி வாங்கியது. ஆனால் அந்த நபருடைய சூழ்நிலையினால் சொன்ன டேட்டில் திருப்பி தர முடியாமல் நம்மிடம் வந்து, நான் வாங்கின 10,000 ரூபாயை நான் திருப்பி தருகிறேன், ஆனால் இன்னும் ஒரு மாதம் கால அவகாசம் எனக்கு வேண்டும், சிறிது காலம் கூட எனக்கு அவகாசம் தாங்கள் என்று கேட்டால் அந்த நபருக்கு சிறிது நேரம் நாம் கொடுப்பது இன்னும் சுன்னத்தாகிறது. சிலர் வாங்கும்போதே இந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன் என்று நியத்து வைத்திருப்பாங்க. அப்படி இருக்கவும் கூடாது. பணமோ பொருளோ நகையோ ஒரு நபரிடமிருந்து வாங்கினால் அது எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று உறுதியான நெய்யத்து வேண்டும். அதை தான் புனித இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்னும் நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சகாத் என்பதை இஸ்லாம் கடமையாக்கின ஒரு விஷயம். அந்த சகாத்தை நீங்கள் பாவப்பட்ட கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு கொடுங்கள் என்று நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. இப்படி நிறைய வழிகள் இருக்குது நமது கடனை அடைப்பதற்கு. இதெல்லாம் இருந்தாலும் இஸ்லாம் நமக்கு நிறைய வழிகளை கற்றுத்தந்திருக்கிறது, நிறைய பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறது. அப்போது கடன் அடைய மகரிப்பு தொழுகையை தொழுதுவிட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், மகானான அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளியில் அமர்ந்திருந்தாங்க. அதாவது அவர்கள் தொழுகை முடிந்து வீட்டிற்கு செல்லாமல் பள்ளியிலே இருப்பதை பார்த்த நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபு உமாமா, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க, வீட்டிற்கு போகவில்லையா? மகானான அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபியே, நான் வீட்டிற்கு சென்றால் கடன் தந்தவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், என்னை வேதனை செய்கிறார்கள், எனக்கு துன்பத்தை தருகிறார்கள், எனக்கு மனக்கவலை தருகிறார்கள், எனக்கோ அதிக கடன் இருக்கிறது, என்னுடைய கடனை அடைக்க என் முன்னாடி எந்த வழியும் இல்லை. நான் சந்தைக்கு போனால், பொருட்கள் வாங்க போனால், எங்கு சென்றாலும் கடன் தந்தவர்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நபியே, அவர்கள் என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னை கேலி செய்கிறார்கள், என்னிடம் வேதனை படியாக பேச்சுகளை பேசுகிறார்கள், நான் என்ன பண்ண நபியே? அதனால் தான் இந்த பள்ளியிலே நான் இருக்கிறேன் என்று. அந்த நேரத்தில் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு உமார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கூறியது, யா அபு உமாமா,
நான் உனக்கு கொஞ்சம் கலிமா சொல்லித் தருகிறேன். அந்த கலிமா நீ ஓதினால் உன்னுடைய கடனை அல்லாஹு தாலா அடைத்து தருவான். உன்னுடைய கவலைகளை அல்லாஹு தாலா நீக்கி விடுவான். உன்னுடைய டென்ஷனை அல்லாஹு தாலா போக்கி விடுவான். நீ செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் செய்து முடித்து கொள்வான். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று அபூ உமாமா அவர்களுக்கு நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததாக ஹதீஸில் இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் அந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நானும் இந்த துவாவை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். இந்த துவாவை உங்களுடைய தொழுகை, அதாவது மகரிப்பு தொழுகையை முடித்துவிட்டு 11 முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வேதனை, டென்ஷன், துக்கம், கவலை, நோய்கள் எல்லாமே அல்லாஹு தாலா நீக்கி விடுவான். அந்த துவாவை நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஹூது பிக மினல் அம்மி வல் ஹசன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபினி வல் புஅல் வ அஊது பிக மின் உலபதி தைனி வ கஅர் ரிஜால். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அம்மி வல் ஹசன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுபினி வல் புஅல் வ அஊது பிக மின் உலபதி தைனி வ கஅர் ரிஜால். அல்லாஹுவே, கவலை மற்றும் துக்கம், பலவீனம் மற்றும் சோம்பல், கஞ்சத்தனம் மற்றும் கோழைத்தனம், கடன் சுமை மற்றும் மனிதர்களால் தாக்கப்படுவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ் யா ரப்பே. அதான் இந்த துவாவுடைய அர்த்தம். இந்த துவா எல்லாருக்கும் தெரிந்ததாக இருக்கலாம். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் இதை ஓதாமல் மறந்து விடுகிறோம். இந்த துவாவை மகரிப்பு தொழுகை தொழுதுவிட்டு ஒவ்வொரு மூமீனும் 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். கடன் கொண்டு சிரமப்படுகிறவங்க, வருமானத்திற்கு சிரமப்படுகிறவங்க, பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறவங்க, டென்ஷனுடைய காலத்திலேயே வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறவங்க, இன்னும் நோய்கள் கொண்டு சிரமப்படுகிறவங்க, இப்படி யாராக இருந்தாலும் இதை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா கடனாக இருந்தால் அந்த கடன் சுமையை நீக்கி விடுவான். வருமானத்திற்கு வேண்டி கஷ்டப்பட்டால் அல்லாஹு தாலா வருமானத்தை தருவான். கவலைகளுடன் போராடி கொண்டிருந்தால் இறைவன் கவலைகளை நீக்கி விடுவான். எதை நினைத்து கவலைப்படுகிறோமோ அதை அல்லாஹு தாலா லேசாக்கி விடுவான். இந்த துவாவை அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதிய குறுகிய நாளிலேயே அவங்க சொன்னாங்க, அந்த கடன் எப்படி அடைந்து விட்டது, எப்படி என்னை விட்டு விலகி சென்றது என்று எனக்கு தெரியவில்லை நபியே என்று. அப்படி மகரிப்பு தொழுகையை தொழுதுவிட்டு 11 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்னும் இதை ஓதிவிட்டு ஹஸ்மால் உஸ்னாயில் உள்ள ஒரு சக்தி பெற்ற திருநாமமாய யா ஹய்யூ யா கய்யூம், என்றென்றும் வாழக்கூடியவனும் என்றென்றும் நிலைத்திருப்பவனுமாகிய அல்லாஹுவே, யா ஹய்யூ யா கய்யூம் என்கிற இறைவனுடைய திருநாமத்தை 33 தடவை அதே அமர்விலிருந்து ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி இந்த துவாவையும் இந்த இறைவனுடைய இந்த திருநாமத்தையும் ஓதி வரும்போது நமது கடன் சுமை இன்ஷா அல்லாஹ் அடைந்து கிடைக்கிறது. அப்போது கடன் சுமையால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு அடியானும் நான் சொன்ன முறையில் இந்த திக்ரையும் இறைவனுடைய இந்த திருநாமத்தையும் ஓதி நமது கடனை அடைக்க அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் அல்லாஹு தாலா நமது கடனை அடைக்க வழியை தருவான். அற்புதங்களை செய்யக்கூடியவன் ரப்பு. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.